விஜய் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா வாஸ் இங்கிலாந்து T20 முதல் போட்டி இன்று கொல்கத்தாவில் நடந்தது. இதில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. இதில் அபிஷேக் சர்மா 34 பந்துகளில் 79 ரன்களும், சஞ்சு சாம்சன் 20 பந்துகளில் 26 ரன்களும் எடுத்து இந்திய வெற்றிக்கு காரணமாக இருந்தனர். இதில் முக்கியமாக BCCI மானத்தை காப்பாற்றிய அபிஷேக் சர்மா. ஏனென்றால் ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு அளிக்காமல் அபிஷேக் சர்மாவுக்கு வாய்ப்பு அளித்ததன் மூலம் BCCI விமர்சனத்துக்கு உள்ளானது. இந்த பதிவில் நாம் இந்தியா வாஸ் இங்கிலாந்து T20 முதல் மேட்ச் ஹைலைட்ஸை பார்க்க போகிறோம். இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து 5 T20 கிரிக்கெட் போட்டிகளும் 3 ஒருநாள் போட்டிகளும் விளையாட உள்ளது. இதில் முதலில் T20 போட்டி இன்று கொல்கத்தாவில் நடைபெற்றது. இதில் இந்தியா அணி டாஸ் வென்று முதலில் இங்கிலாந்தை பேட்டிங் செய்ய அழைத்தது. இதில் இங்கிலாந்து அணியில் துவக்க ஆட்டக்காரர்களாக களம் இறங்கிய பில் சால்ட்டும் பென் டக்கலட்டும் துவக்கத்திலேயே இங்கிலாந்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்தனர். பில் சால்ட் 3 பந்துகளில் விளையாடி டக் அவுட் ஆனார். பிறகு பென் டக்கட் 4 பந்துகளில் 4 ரன்னில் வெளியேறினார். இங்கிலாந்து அணியில் கேப்டன் ஜாஸ் பட்லர் மட்டுமே சிறப்பாக விளையாடி அதிகபட்சமாக 44 பந்துகளில் 68 ரன் எடுத்திருந்தார். ஹாரி புரூக் 14 பந்துகளில் 17 ரன்களும், லிவிங்ஸ்டோன் 2 பந்துகளில் டக் அவுட், பெட்ஹெல் 14 பந்துகளில் 7 ரன்னும், ஓவர்டான் 4 பந்துகளில் 2 ரன்னும், அக்கின்சன் 13 பந்துகளில் 2 ரன்னும், ஆர்ச்சர் 10 பந்துகளில் 12 ரன்னும், மார்க் வுட் 1 ரன்னுடன் அவுட் ஆனார். இங்கிலாந்து அணி 10 விக்கெட் இழப்பிற்கு 138 ரன்னில் ஆல் அவுட். இதில் இந்திய போலர்கள் சிறப்பாக பந்து வீசினர் என்று தான் சொல்ல வேண்டும். ஹர்ஷதீப் சிங் 2 விக்கெட்டும், ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட்டும், வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்டும், அக்சார் பட்டேல் 2 விக்கெட்டும் எடுத்திருந்தனர். பின்னர் 133 ரன்கள் எடுத்தால் இந்தியா வெற்றி என்ற நிலையில் இந்திய துவக்க வீரர்களாக களம் இறங்கிய சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மாவும் இங்கிலாந்து போலர்களை ஓடவிட்டனர். இதில் சஞ்சு சாம்சன் 20 பந்துகளில் 26 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். அவர் ஒரே ஓவரில் 4 4ம் 1 6ம் அடித்து அதிரடி காட்டினார். BCCI நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக அபிஷேக் சர்மா 8 சிக்சர்களும் 5 4களும் அடித்து 34 பந்துகளில் 79 ரன்களுடன் அவுட் ஆனார். இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் டக் அவுட் ஆனார். களத்தில் இறுதியில் திலக் வர்மா 16 பந்துகளில் 19 ரன்களும், ஹர்திக் பாண்டியா 4 பந்துகளில் 3 ரன்களும் எடுத்து இந்தியாவை வெற்றி பெற செய்தனர். இதன் மூலம் இந்தியா இந்த தொடரில் முதல் T20 போட்டியில் முதல் வெற்றியை ருசித்துள்ளது. 5 போட்டிகளில் 1-0 என்று முன்னிலையில் உள்ளது. மக்களே, ஆஸ்திரேலியாவில் தோல்வி அடைந்த இந்தியா இந்த வெற்றி மூலம் கம்பேக் கொடுத்து இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த இந்தியா இங்கிலாந்து T20 ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹைலைட் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும். மேலும் கிரிக்கெட் மற்றும் பொது செய்திகளை அறிய விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.